வணக்கம் நண்பர்களே, மைவி3 நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3 கம்பெனி மேலே நிறையவே நம்பிக்கை வச்சுருக்கீங்க. திரும்பவும் வரும் சத்யானந்தன் நமக்கு மறுபடியும் வேலை வாய்ப்பு தருவார், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே ஓகே தான். ஆனால் அவர் சைடுலேருந்து அவரோட யூடியூப் சேனல் இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது. பேசலை அப்படின்னாலும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாவது கொடுக்கலாம், மக்களுக்கு தைரியமாக இருங்கன்னு சொல்லலாம். ஒரு விநாயகர் சதுர்த்தி வந்தது, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். மக்கள் எவ்வளோ ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருக்காங்க, எவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க, அழுது வீடியோ போடுறாங்க. இனி என்ன தான் சார் செய்யணும்? கொஞ்சம் ஏதாவது எங்களுக்கும் ஒரு ஆறுதலுக்காகவாவது நீங்கள் ஏதாவது ஒரு பேசலாம். உங்கள் சைடு எல்லாமே ஓகே தான் சார், நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஆனால் மக்கள் அப்படி இல்லை சார். அன்றாடம் கூலி வேலைக்கு போகிற மக்கள் எல்லோரும் கடன் வாங்கி, நகைகளை அடகு வச்சு, வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்கி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நாங்கள் நிறையவே வீடியோவில் திரும்ப திரும்ப அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மக்கள் ரொம்ப மென்டல் ப்ரெஷரில் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலோ ஒரு நம்பிக்கையோ ஏதாவது ஒன்று கொடுக்கறதுக்கு பாருங்கள். அப்புறம் உங்கள் சைடு இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா எப்படி என்னன்னு தெரியல. அதாவது சத்யானந்தன் அவரோட பொண்ணு மேல் படிப்புக்காக அமெரிக்கா போகிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மக்களையும் பாருங்கள் சார். ரொம்ப பாவம், மக்கள் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுங்க. திரும்ப வருமா வராதா, இல்லை மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலம் ஆக போகுது மக்கள் வெயிட் பண்ணி. ஏன் அவங்க இன்னும் ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கூட போகாமல் இருக்காங்கன்னா, அது உங்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்கள் உடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சார் கேட்டுக்கிறேன். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க. மக்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன இப்போ வீடியோ போட்டுட்ருக்காங்கன்னா, சத்யானந்தன் பேச போகிறார், அதாவது பேட்டி கொடுக்க போகிறார், பணம் தரப்போகிறார், இந்த மாதிரி நிறைய திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இவர் இது வரைக்கும் எந்த வாழ்த்துக்கள் சொல்லலை, எதுவுமே பேசலை, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரலை. உடஞ்சி போய் கிடக்குறாங்க மக்கள் எல்லோரும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தரலை, எதுவுமே இல்லை. ஏன்னா பணம் யாரோடது? மக்களோடது. அவங்க தானே இப்போ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பதில் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா மக்கள் தான் சேர்ந்து எல்லோரும் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி வரும். பணம் எடுத்தவங்க நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம், எடுக்காதவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. மைவி3க்கு ஆதரவாக மக்கள் ஒன்று கூடின மாதிரி மைவி3க்கு எதிராகவும் ஒன்று கூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வெயிட் பண்ணுறதுக்கும் காத்திருக்கிறதுக்கும் ஒரு கால அவகாசம் இருக்குது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கான நியாயம் வேண்டும் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா பணம் கட்டின நாங்கள் அதை கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும்.